பிரியங்கா சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் ப்ரோவோட மேரேஜுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து டீமாக வந்து அஜித் ப்ரோவை பார்த்துட்டு ஸோ அவங்க ஃபேமிலிலாம் சந்திச்சுட்டு அப்படியே வந்து கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே வந்து பிரியாணி போடுறாங்க நான்வெஜ் அருமையாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிக்கலான்னு இருக்கோம். அஜித் ப்ரோ ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். இன்னும் உங்களுக்கு எப்படி இருக்கு? எக்ஸைட்மெண்டா இருக்கா? எக்ஸைட்மெண்டா இருக்கு. போனா தெரியும், மேடைக்கு போறதா தெரியும். ஐதர் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காரு. என்ன விட ரொம்ப வந்து பதட்டமா இருக்காரு. நர்வஸ் ஆவறாரு. ஏண்டா ஹரிஸ் வா ஏதாவது பேசு. அஜித் ப்ரோ இந்த மாதிரி பாத்துக்கமா அது மாதிரி பதட்டமா தானே இருக்காரு. ஏன்னு தெரியல. இப்ப பார்த்தேன் அங்கே பார்த்து இந்த வடிவேல் பாப்பர் வருதுல அவருக்கு எப்பவுமே நார்மலா இருப்பாரு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொஞ்சம் முக்கியமான நேரத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ரொம்ப முக்கியமா தரணும். நீங்க ஃபங்க்ஷன்ல அந்த எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணி இது அவர் என்ன நடத்திட்டு இருப்பாரு அந்த வயசு கேக்குது. இன்னும் கண்டென்ட் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. என்னென்ன கண்டென்ட் எப்படி பண்ணலாம் அவர் திங்கிங் ஃபுல்லா இவ்வளவு கூட்டம் நிக்குதா பாலாஜி அஜித் ப்ரோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷம் வரும் உங்களுக்கு? நம்ம டீம்ல இருந்து சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் பயத்துல இருக்கு. பயம் இல்லையே, அது ஒரு பணிவான ஒரு ரியாக்ஷன்ரா அது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். புரியுதா? வீடியோஸ்ல என்ன வேணாலும் பண்ணலாம், தலைகளை உருளலாம், மண்ணள்ளி மூஞ்சி அப்படிக்கலாம், என்ன கெட்டப்பெல்லாம் போகலாம். மேரேஜுக்கு அப்புறம் வந்து அதை எப்படி அதை வந்து ஃபாலோ பண்ணுவாராங்கிறத கேள்வி. பிரியாணிக்கு ஆள் இருக்காதுல கூட காம்பவா போடுறதுக்கு. ஆமா போச்சுடா. இனிமே வீட்டு சாப்பாடு. ஆமா அப்புறம் இனிமே வீட்டு சாப்பாடு சாப்பிடுவாரு. 6 மணிக்கு வந்து ஆபீஸ்க்கு கிளம்பிடுவாரு. நீ ஈஸியா ஏமாத்தலாம் ஜாலியா. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. இதுக்கு தலைவர் என்ன பண்ணுவாரு தெரியுமில்ல? அவர் வந்து 7-8 மணிக்கு தான் கிளம்புவார். எப்படாவது கிளம்புவார், எப்படா காலி பண்ணலாம் அப்படின்னு ஆஃபீஸை விட்டு கிளம்பலாமா யோசிச்சுட்டு இருப்பான். இனிமேல் அஜித் 55 வீட்டுக்கு போயிடுவாரு. நீ ஈஸியாக ஏமாத்திடுவேன். அவர் அஜித் ஃப்ரெண்ட் அவர். உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது என்னன்னா நீங்க ஏதாச்சும் உங்களோட வந்து அன்பை பகிருங்க. அண்ணன் ஏன்னா வைக்கப்படுறீங்க கேமரா சைடு. சரி சும்மா பிளாக் எடுத்துக்கிட்டு முக்கியமான கேள்வி கேட்கணுமே. அது ஆமா அடுத்து இல்லடா நம்ம கல்யாணம் யாரா கிட்டே கொண்டு வர அஜிந்தரன் வந்து இப்ப கல்யாணம் நடக்க போகுது. நடந்துருச்சு. அப்படி அவங்க பேரு மனோஜா, க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்ப வந்து நீங்க சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இப்ப மேரேஜ் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? கதை முகையா எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு வயசுல ஒரு பையன் இருக்கான். அப்படியா? அவருக்கு தான் லேட் ஆனப்ப அடுத்து வந்து இவனுக்கு இல்ல இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனா அவர் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவர் இதேதான் எல்லாருமே இப்படியே சொல்றது. அது அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி. அது வந்து ஒரு கட்டுக்காது. சரி நீங்க என்ன உங்களுக்கு என்ன ட்ரீட் வச்சிருக்காரு? சிறப்பா உங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? சிறப்பா எதுவுமே பண்ணல. அப்படியா? தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணியோட தம்பி, அதாவது மணப்பெண்ணோட தம்பி. உங்க மாமா எப்படி நடிக்கிறாரு? மாமா நல்லா நடிக்கிறாரு. ஆனா நீங்க தான் செம்மையா நடிக்கிறீங்க. அப்படியா? இதை வந்து அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுங்க. சரியா? கூச்சமே இல்ல.
எனக்கு அது தேவையில்ல தப்பா சொல்லிட்டு சீரியஸா இவன் தான் பண்றான். சப்ஸ்கிரைப் பண்ணாம தள்ளிக்கிட்டேன் யாரும் பண்ண மாட்டாங்கடா பண்ண சொல்லுங்கண்ணே. நானே பண்ணலடா நான் பண்ணுகிறேன். சரி வா லூசு இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க அவன் பேசி பாடுறா சரி வா எல்லாத்தையும் போய் சொல்லுவோம் வாங்கடா சீக்கிரம் வாங்கடா ஏண்டா டேய் அன்னைக்கு என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஈரு வேண்டாம், செலுத்த வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, கண்ணனை வச்சு காப்பாத்துன்னு சொன்னீங்களா? அது மற்றவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கு பட் வந்து நமக்குங்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ல அதெல்லாம் இனிமேல் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ண முடியாது வேற என்ன நம்ம கல்யாணம் எக்ஸைட்லாம் பண்ண முடியாது நைட் லைஃப்லாம் இல்லை இனிமேல் கப்புள் லைஃப் தான். ஏன்னா நாங்கள் முன்னாடி பேச்சுலர் இருந்தோம் உனக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கரெக்டாக போட்டோம் இனிமேல் என்ன பண்ணுறதுனே தெரியல சுத்தமா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இன்க்ரிமெண்ட் சம்மந்தமே இல்லை. கல்யாணம் போது நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கல்யாணம் ஏகப்பட்ட செலவுலாம் வரும்டா ஸோ நீ என்ன உனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சொல்லவே இல்லையே சொன்னா இந்த மைக் வச்சுக்கடா எதுவும் பேசுறாத சரிண்ணே. அண்ணே, இளைய நிலா கொஞ்சம் எல்லாம் ஃபர்ஸ்ட் அலமத்தி ஹபீபு ஏய் சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. வயசான காலத்துல தான் தேவை உனக்கு வயசு என்ன சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா? ஸ்டைலா இருக்கீங்களே ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ முதல்ல வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்னன்னா வந்து இப்போ அஜித் ப்ரோ வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போறீங்க ப்ரோ கேட்குதா நல்லா கேட்குதா ப்ரோ ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிங்கன்னா வந்து திருப்தியாக ஃபங்க்ஷனை முடிச்சு விட்ருவோம் இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வர சொல்லி வற்புறுத்தக்கூடாது அதுக்கப்புறம் வந்து அவர் கண்கலங்கும்படி எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது அப்புறம் வந்து முக்கியமா வீட்டுல அசைவம் சமைச்சா கண்டிப்பா ஆபீஸுக்கு கொடுத்து விடணும் முக்கியமா எப்போ வருவ அப்படின்னு சொல்லவே கூடாது அப்புறம் வந்து கனமான பாத்திரங்களை கொண்டு அடிக்க கூடாது அப்படி கையெழுத்து படிக்க முடியும் பேனாங்கடா ஐயோ பிளான் பேனாங்கப்பா பேனா சொல்லு ஆக்சுவலாக இப்போ என்னன்னா நாங்கள் வந்து இப்போ ஷூட்டிங்க்கு எவ்வளோ நேரம்னாலும் ஷூட் பண்ணுவோம் அஜிபுரம் எங்கள் கூட தான் இருப்பார் இனிமேல் வந்து அப்படி பண்ண முடியாது எல்லாத்துக்குமே பர்மிஷன் கேட்கணும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ வந்து பாருங்க எவ்வளோ ஒரு கெத்தான எவ்வளோ பதட்டமாக இருக்காரு பார்த்தீங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு பேசுங்க ப்ரோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ 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 மைக் சரியில்லை ப்ரோ பேமெண்ட் கம்மி பண்ணிங்க சொல்லுங்க ப்ரோ புரியல கேள்வி கேட்கணுமா ப்ரோ இவ்வளவு நேரம் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் எங்க இருந்து ப்ரோ அரை மணி நேரமா அதான் கேட்டுட்டு இருந்தேன் கொஸ்டின் கேட்கவா இல்ல ப்ரோ ஆக்சுவலா அஜய் ப்ரோ எப்போதுமே ஒன்று சொல்லுவாரு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும் நான் அதுக்குள்ள கல்யாணம் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் கல்யாணம் பண்ணிருக்காரு அதுக்கு என்ன ப்ரோ ரீசன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ டக்குன்னு ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ கொய்யாக்க குழு சார்பாக ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஓ போட்டிருக்கப்பா அப்படியே சைன் அப் போட்டுருங்க அது ரொம்ப முக்கியம் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ வந்து அந்த அக்ரிமெண்ட்லாம் கரெக்டாக ப்ரோ மைக்கு வந்து ப்ரோ 6 மார்க் தான் ப்ரோ 10க்கு மைக்கு வந்து ஓகே ஓகே ஐயோ சரி விடுங்க கோபுரத்துக்குள்ள டப்புன்னு கிளம்பிடுறாங்க இல்ல அவங்க எல்லாமே ஓகே தான் ப்ரோ நீங்க ஒரே சைடா போட்டா எப்படி இல்ல அவங்க மௌனம் வந்து சம்மதத்துக்கு வந்து அறிகுறி ப்ரோ அதெல்லாம் இல்ல அவங்க தனியா இருக்காங்க நீங்க மட்டும் போட்டீங்கன்னா ஓகே தான் ப்ரோ இல்ல அவங்க ஓகே கண்டென்ட் இல்ல அப்படி கட்டி முடிச்சிருந்தாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் ஹாப்பியா இருங்க அடுத்து வரமா அம்மா நல்லா இருக்கீங்களா
பிஸியாக இருந்தீங்க அதான் பேசலை. வரேன் வீட்டுக்கு ஒரு நாள் வரமா கண்டிப்பாக. நீங்கள் சந்தோஷமா ஹாப்பியா? சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லி பண்ண சாட்டிட்டா ஒரு கட்டு கட்டுற பாருங்க. அடவா